வயது என்பதை கடந்துவிட்டது. ஆனால் உழைப்பு மட்டும் கைவிடப்படவில்லை. தள்ளாடும் வயதிலும் தன்னால் இயன்ற வேலைகளை செய்து தனக்கான தேவைகளை தானே பூர்த்தி செய்யும் வகையில் வேப்ப மரத்தின் முத்துகளை சேகரித்து வருமானம் ஈட்டி வருகிறார் ராக்காயி பாட்டி. கூன் விழுந்த நடை, தள்ளாடும் கால்கள், உழைத்து உழைத்து மரத்து போன கைகள், இதுதான் ராக்காயி பாட்டியின் தோற்றம். திருநெல்வேலி மாவட்டம் கல்லடைக்குறிச்சியை பூர்வீகமாக கொண்டவர் ராக்காயி பாட்டி. 80 வயதான இவர் கணவரை இழந்துவிட்ட நிலையில் ஒரே மகளையும் திருமணம் முடித்து கொடுத்து விட்டார். தற்போது தனியாக சொந்த வீட்டில் வசித்து வரும் ராக்காயி பாட்டி தனது அன்றாட வாழ்க்கையை நடத்துவதற்கு யாருடைய உதவியையும் நாடாமல் தன்னம்பிக்கையோடு உழைத்து கொண்டிருக்கிறார். வேப்ப மரத்தின் பழம் பழுத்து அதன் விதைகள் முத்துக்களாக கீழே விழும் காலம் இது. பல்வேறு தேவைகளுக்கு பயன்படுத்தப்படும் இந்த வேப்ப முத்துகளை சேகரிக்கும் வேலையை செய்வதன் மூலம் வருவாயை ஈட்டுகிறார் ராக்காயி பாட்டி. சரி, வேப்பமுத்து எவ்வளோ வருஷமா பறிக்கிட்டீங்க? அது இப்போ 4-5 வருஷம் 7-8 வருஷமா பறக்கணும். நீங்கள் பறக்கல எவ்வளோ இருந்தது விலை? அப்போ 30 ரூபா 40 ரூபா இருந்துச்சு. அதுக்கு பிறகு 50 ரூபா, அதுக்கு பிறகு 70 ரூபா, இப்போ போன வருஷம் 100 ரூபா, இப்போ 80 ரூபா. அந்த கம்பெனியில் என்ன வேலை போடுறாங்களோ அதை தருவாங்க. இது என்னத்துக்கு யூஸ் ஆகும்? இந்த வயக்காடு உரம், புண்ணாக்கு, வேப்ப புண்ணாக்கு, வேப்ப எண்ணெய், மாட்டுக்கு மனுஷருக்கு எண்ணெய், வேப்ப எண்ணெய். வேப்பெண்ணெய், வேப்பம் புண்ணாக்கு என பல்வேறு தேவைகளுக்கு பயன்படும் இந்த வேப்ப மரத்தின் முத்துகளை கல்லடைக்குறிச்சி, அம்பாசமுத்திரம், அகஸ்தியர்பட்டி, விகேபுரம் உள்ளிட்ட பல்வேறு சுற்று வட்டார பகுதிகளுக்கு சென்று தினமும் இவர் சேகரித்து வருகிறார். நாள் ஒன்றுக்கு சுமார் 4 கிலோ முதல் 5 கிலோ வரை வேப்ப முத்துகளை சேகரிக்கும் ராக்காயி பாட்டி அவற்றை கடையில் கொடுத்து அதன் மூலம் கிடைக்கும் வருவாயில் தனது வாழ்வாதாரத்தை நடத்தி வருகிறார். 3 மாத காலத்திற்கு வேப்ப முத்துகளை சேகரிக்கும் பணிகளை தான் மேற்கொள்வதாக கூறும் ராக்காயி பாட்டி கிலோ 80 ரூபாய் கிடைப்பதாகவும் குறைந்தபட்சமாக 40 ரூபாயாவது கிடைக்கும் எனவும் தெரிவிக்கிறார். யாருடைய உதவியையும் எதிர்பாராமல், யாரையும் நம்பி காத்து நிற்காமல் தனக்கான தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளும் ராக்காயி பாட்டியின் உழைப்பு பாராட்டப்பட வேண்டிய ஒன்று.